ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வென்று ஆட்சியை கைப்பற்றும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஜம்மு காஷ்மீரில் உள்ள 90 சட்டமன்ற தொகுதிகளில் செப்டம்பர் 18, 25 மற்றும் அக்டோபர் 1 ஆகிய தேதிகளில் 3 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. தொடர்ந்து ஹரியானா மாநிலத்தில் உள்ள 90 தொகுதிகளில் நேற்று ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தது. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்ற நிலையில் மாநிலம் முழுவதும் 65% வாக்குகள் பதிவானதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் வரும் 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகளும் அன்றே அறிவிக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளது. அதன்படி ஹரியானாவில் உள்ள 90 தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணி 50 முதல் 58 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சியை பிடிக்கும் எனவும் பாஜக 20 முதல் 28 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஹரியானாவில் 10 ஆண்டு கால பாஜக ஆட்சி முடிவுக்கு வரும் என கூறப்படுகிறது. இதேபோல ஜம்மு காஷ்மீரில் உள்ள 90 தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணி 40 முதல் 48 தொகுதிகளை வென்று ஆட்சி அமைக்கும் எனவும் பாஜக கூட்டணி 27 முதல் 32 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றும் எனவும் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன.